விருத்தாச்சலம் அருகே சொத்து பிரச்சினை காரணமாக தாயை ஏர்கன் மூலம் சுட்ட மகனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. படுகாயமடைந்த பத்மாவதிக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இருக்கிறார். பொய்யாமொழி, வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. கடல் விருத்தாச்சலம் அடுத்த கம்மாபுரம் மேட்டு தெருவை சேர்ந்தவர் குப்புசாமி மகன் வீரபாண்டியன். இவர் பாத்தீங்கன்னா கடந்த 22ஆம் தேதி தாய் பத்மாவதி என்பவரிடம் நிலத்தை பிரித்து கொடுக்க சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஆத்திரமடைந்த வீரபாண்டியன் தன் மறைத்து வைத்திருந்த ஏர்கன் வகை துப்பாக்கியால் தாய் பத்மாவதியை தொடையில் மற்றும் தோல் பகுதியில் சுட்டுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த பத்மாவதி இதனால் அச்சமடைந்த வீரபாண்டியன் யாருக்கும் தெரியாமல் தாய் பத்மாவதியை அருகில் இருந்த மெடிக்கல் ஷாப்புக்கு அழைத்து சென்று முதலுதவி செய்துள்ளார். மேலும் தொடைப்பகுதியில் காயம் அதிகமானதால் ஆபரேஷன் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதனால் விருத்தாச்சலம் பெண்ணடம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தனது தாய் பத்மாவதியை சிகிச்சைக்காக சேர்த்தார். அங்கு அவருக்கு தொடைப்பகுதியில் ஆபரேஷன் என்பது நேற்று நடைபெற்றுள்ளது. இதையறிந்த உளவுத்துறை போலீசார் உயர் அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வீரபாண்டியன் சொத்து தகராறில் தாய் பத்மாவதியை ஏர்கன் துப்பாக்கியால் சுட்டது உறுதி செய்யப்பட்டது. இது குறித்து கம்மாபுரம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்ட பொழுது வீரபாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி வந்தனர். மேலும் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த சம்பவம் குறித்து கம்மாபுரம் தனிப்பிரிவு காவலர் எஸ்பிக்கு தகவல் தெரிவிக்காமல் இருந்துள்ளதால் மேலும் இது சம்பந்தமாக கம்மாபுரம் போலீசார் வழக்கு பதியாமல் பேச்சுவார்த்தையில் செய்து ஈடுபடலாம் என ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தனர். இதனால் சப் இன்ஸ்பெக்டர் கொளஞ்சி தனிப்பிரிவு காவலர் சரவணன் ஆகிய இருவரும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார்கள். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பொய்யாமொழி.